சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவின் பதவியை பறிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு காரணம் கோவில்களில் செலுத்தக்கூடிய நன்கொடை பணம், நகைகள் போன்றவைகள் சேகர் பாபுவால் கையாடல் செய்யப்படுவதாகவும், இதை பலமுறை நாங்கள் கடிதம் மூலமாக மேலிடத்திற்கு தெரியப்படுத்திய போதும் கூட இதை கண்டுக்காமல் செயல்படுத்தப்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் மதுரையில் உள்ள மிக முக்கியமான நபர்கள் தெரிவித்துள்ளனர். சேகர் பாபு வீட்டில் விசாரணை நடத்த வேண்டும், அங்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்த வேண்டும். நிச்சயம் சேகர் பாபு அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஊழல் செய்திருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அப்பகுதி மக்கள் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சேகர் பாபு அவர்கள் கோவில் நகைகளை கையாடல் செய்ததாக வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது நீதிமன்றத்தில் அனுமதியும் பெற முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த அனுமதி கிடைத்துவிட்டால் நிச்சயமாக அமைச்சர் வீட்டில் சோதனைகள் நடத்தப்படும். அப்படி சோதனைகள் நடத்தப்படும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் ஏற்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் சேகர் பாபு எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை வெற்றியடைய வைக்கக்கூடாது என்றும், கோவில் நிலங்களையும் கோவில் நகைகளையுமே கையாடல் செய்யக்கூடிய நபருக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கக்கூடாது என்பதையும் அப்பகுதி மக்கள் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அதிமுகவில் அமைச்சராக செயல்பட்ட பொழுதே பல்வேறு விமர்சனத்திற்கு உள்ளானார். மேலும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த பிறகும் அதை தொடர்ச்சியாகத்தான் சேகர் பாபு செய்து வருகிறார். மேலும் முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமான நண்பராகவும் சேகர் பாபு இருக்கிறார். அவரது மகளுக்கு மிகப்பெரிய அளவிலான துரோகத்தையும் செய்துள்ளார். இவருக்கு பாசம் என்றால் என்னவென்று கூட தெரியாது. முழுக்க முழுக்க பணம் மட்டும்தான் இவரது மோகமாகவும் இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் சேகர் பாபு எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தோல்வி அடைய வேண்டும் என்பது மட்டும்தான் இலக்காக இருக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். சேகர் பாபுவின் பதவியை பறிக்க வேண்டும் என்று கூறுவது சரிதானா? கோவில் நகைகளை கையாடல் செய்வது, அதற்கான தண்டனை என்ன வழங்கலாம் என்பதையும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம உங்களது ஆதரவுகளை தாருங்கள். சேகர் பாபு வீட்டில் சோதனைகள் நடத்தினால் பல்வேறு ஆவணங்கள் கிடைக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.